ஹலோ மக்கள், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் என்ன பார்க்கலான்னா, நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா கங்கையம்மன் கோவில் திருவிழா நடக்க போகுது. ஆடி மாதம் வந்தாலே தமிழக கிராமங்கள் அப்போ நிறைய பிளேஸில் பார்த்தீங்கன்னா ஒரு தனி ஆன்மீக கொண்டாட்டமே ஆரம்பிச்சிடும். குறிப்பாக இந்த வீடியோவில் கங்கையம்மன் கூழ்வார்த்தல் திருவிழா பற்றி பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக ஆன்மீக பக்தர்களுக்கு கண்டிப்பாக ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ஒன்று சேர்ந்து அம்மனுக்கு நேர்த்தி கடன் செலுத்தும் இந்த தருணத்தை ஒரு முறையாவது நீங்கள் நேரில் போய் பார்க்கணும். இன்று நாமும் இந்த அற்புதமான திருக்கோவிலுக்குள்ளே போய் அந்த பக்தி, பரவசம், கொண்டாட்டம் எல்லாத்தையும் சேர்த்து அனுபவிக்க போகிறோம். ஸோ நைட் டைமில் தான் பார்த்தீங்கன்னா இந்த கோவிலுக்கு நான் விசிட் பண்ணியிருந்தேன். நைட் டைமில் இந்த எல்இடி லைட்டில் எப்படி சூப்பராக அலங்காரம் பண்ணியிருக்காங்க பாருங்கள். சாலைகளை ரோட்டில் இருந்தே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக திருவிழா களைக்கட்டது. ஒவ்வொரு வருஷமே ஆடி மாதங்கள் நடைபெறக்கூடிய இந்த கங்கையம்மன் கோவில் கூழ்வார்த்தல் திருவிழா பார்த்தீங்கன்னா அந்த ஊர் மக்களுக்கு சாதாரண திருவிழா கிடையாதுங்க. இது ஒரு தலைமுறையாக கொண்டாடப்பட்டு வரும் ஒரு பாரம்பரியமான ஒரு திருவிழா. இந்த கோவிலுடைய ராஜகோபுரம் நம்ம எப்படி வரவேற்குது பாருங்கள். வாசலே தோரணங்கள், மின்விளக்கு அலங்காரங்கள், பக்தர்களுடைய கூட்டம் எல்லாமே திருவிழா உற்சாகத்தை காட்டுது சொல்லலாம். எந்த மாதிரியான அம்மன் கோவில்கள்லாம் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஊரின் காவல் தெய்வமாகவே கருதப்படுது. ஊருக்கு மழை, வெள்ளம், நோய் நொடிகள் இல்லாமல் பாதுகாக்கும் சக்தியாக கங்கை அம்மனை மக்கள் பார்த்தீங்கன்னா வழிபடுறாங்க. கோவிலுக்குள்ளே நுழைந்த உடனே கிடைக்கின்ற அந்த ஆன்மீக அனுபவத்தை பார்த்தீங்கன்னா வேறு லெவல் சொல்லலாம். அந்த அமைதி உண்மையிலேயே மனசுக்கு ஒரு நிறைவு கிடைக்கும். பக்தர்கள் எல்லாருமே ஒவ்வொருவரும் பார்த்தீங்கன்னா கையில் பூ, பழம், தேங்காய் எடுத்துகிட்டு அம்மனுக்கு வழிபட்டு போகிறாங்க. நிறைய பேர் பொங்கல் வச்சு வழிபடுறாங்க. பலர் நேர்த்திக்கடன் செலுத்தவும், குடும்ப நலன் வேண்டியும், குழந்தை பாக்கியம், உடல் நலம், தொழில் வளர்ச்சின்னு பல வேண்டுதல்களோடு அம்மனை தரிசிக்க வராங்க. ஸோ வாங்க இப்போ அம்மன் தரிசனம் பண்ணலாம். இங்கே பாருங்கள், அலங்காரத்தில் அருள் பாலிக்கக்கூடிய கங்கை அம்மன் பூக்களாலும், மாலைகளாலும், தீப ஒளியாலும் அம்மன் சன்னதி இன்னும் பிரகாசமாக தெரியுது. இந்த மாதிரி திருவிழா நாட்களில் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம், அலங்காரம், தீபாராதனை நடைபெறும். அந்த தீபாராதனை நேரத்தில் பக்தர்கள்லாம் அம்மாட்டு மனமுருகி வேண்ட அந்த தருணம் இருக்கே, வார்த்தைகளால் சொல்ல முடியாத ஒரு தருணம் சொல்லலாம், ஒரு உணர்வுன்னு சொல்லலாம். இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சன்னதிகள் இருக்குங்க. அம்மன் மட்டும் இல்லைங்க, சிவன் இருக்காரு, ஆஞ்சநேயர் இருக்காரு, நாகம் இருக்குது, ஐயப்பன் இருக்காரு. இது மாதிரி நிறைய சன்னதி இருக்குது. கிருஷ்ணருக்கு தனியாக இருக்குது. அப்புறம் குழந்தை பாக்கியம் தரக்கூடிய ஒரு அம்மன் இருக்காங்க, நவகிரகம் இருக்குது. இது மாதிரி நிறைய சன்னதிகள் பார்த்தீங்கன்னா இந்த கோவில் இருக்குது. சிறப்பான ஒரு கோவில். இந்த கோவிலுக்குள்ளே இருக்கும் நாகர சன்னதியும் மிகவும் சிறப்பானது. நாகதோஷ நிவர்த்திக்காகவும், குடும்ப நலனுக்காகவும், குழந்தைய பாக்கியத்துக்காகவும் இங்கே பல பேர் பார்த்தீங்கன்னா பலது வழிபாட்டு செய்கிறாங்க. 5 தலை நாகர சிலை மிகவும் பார்த்தீங்கன்னா அழகாக அலங்கரிக்கப்பட்டிருக்கு. இந்த திருவிழாவின் முக்கியமான நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா கூழ்வார்த்தல். பெரிய பாத்திரங்களில் சமைக்கப்பட்ட கூழ் அம்மனுக்கு படைத்த அப்புறமா ஆயிரக்கணக்கான பக்தர்களுக்கு பார்த்தீங்கன்னா வழங்குறாங்க. இந்த கூழை அம்மனுடைய பிரசாதமாக மக்கள் பார்த்தீங்கன்னா மிகுந்த பக்தியோடு வாங்கி கொள்கிறாங்க. கூழ்வார்த்தல் என்பது வெறும் அன்னதானம் மட்டும் இல்லைங்க. நோய் நொடிகள் நீங்கி நல்ல மழை பெய்து விவசாயம் செழிக்க வேண்டும் என்ற நம்பிக்கையோடு இந்த விழா பார்த்தீங்கன்னா நடத்துகிறாங்க. எங்கே பார்த்தாலும் பக்தர்கள் இருக்காங்க. குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரைக்கும் குடும்பமாக அம்மனை தரிசனம் செய்கிறாங்க. மின் விளக்கு அலங்காரம், மேலதள இசை, பக்தி பாடல்கள், முழு கோவிலும் ஒரு ஆன்மீக திருவிழா உலகமாக மாறி இருக்குன்னு சொல்லலாம். இந்த கோவில் திருவிழாவுடைய ஒரு உச்சக்கட்ட நேரம் பார்த்தீங்கன்னா கோவில் சுற்றியுள்ள தெருக்கள் முழுக்க பக்தர்கள் கூட்டம் அலமோதும். அம்மன் மீது இருக்கிற அளவிலா நம்பிக்கை தான் பார்த்தீங்கன்னா இந்த ஆடி மாதம் ஒரு கோவில் தரிசனம் மட்டும் இல்லை, இந்த மாதிரி திருவிழாக்கள் நம்முடைய கலாச்சாரம், பாரம்பரியம், பக்தி, ஒற்றுமை எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நினைவுபடுத்துது. உங்களுக்கும் வாய்ப்பு கிடைச்சா ஆடி மாதத்தில் இந்த மாதிரி அம்மன் திருவிழாவை கண்டிப்பாக நேரில் போய் பாருங்கள். அந்த அனுபவம் வாழ்க்கையில் மறக்க முடியாத நினைவாக இருக்கும். ஸோ இந்த கோவிலில் பாருங்கள், ஆஞ்சநேயர் எப்படி காட்சி கொடுக்க பாருங்கள். ஸோ வேறு லெவலுங்க. இந்த கோவில் ஆஞ்சநேயர் எந்த அளவுக்கு உசரமாக காட்சி கொடுக்க பாருங்கள். ரொம்ப அழகான சூப்பராக இருக்குது. இந்த கோவிலில் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எல்லா சாமியுமே இருக்குது. ஐயப்பன் இருக்கார், ஆஞ்சநேயர் இருக்கார், சிவன் இருக்கார், அம்மன் இருக்காங்க, பைரவர் இருக்கார், துர்காதேவி இருக்காங்க, கங்கை அம்மன் இருக்காங்க. ஸோ அப்படியே இப்படி வந்தீங்கன்னா
இந்த சைடில் பார்த்தீங்கன்னா அழகாக வந்து ஒரு சுவாமி வந்து ஜோடிச்சு வச்சுருக்காங்க பாருங்கள். இன்னும் ரெடி பண்ணல, ஜஸ்ட்டு வந்து ஜோடிச்சு வச்சுருக்காங்க. இந்த சுவாமி தான் வந்து நைட்டு வந்து ஊர்வலமாக வரும். ஸோ ஜோடிச்சு கவர் பண்ணி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் நேராக உள்ளே வந்தீங்கன்னா எங்கள் ஐயப்பன் வந்து அழகாக காட்சி கொடுப்பாரு. 18 படி இருக்கும். 18 படி தாண்டி பார்த்தீங்கன்னா ஐயப்பனை வந்து சாமி தரிசனம் பண்ணலாம். சுவாமியே சரணம் ஐயப்பா. அதுக்கப்புறம் ஐயப்பனை சுற்றி வரப்போ கீழே பார்த்தீங்கன்னா அதிகமாக பீடம்லாம் அதிகமாக இருக்கும். நிறைய பீடம் வந்து வச்சுருப்பாங்க கீழே. அதுக்கப்புறம் நாகம், அம்மன் சாமி பார்க்கலாம், சன்னதி பார்க்கலாம். அப்படி வந்தீங்கன்னா முருகர் வந்து அழகாக காட்சி கொடுப்பாரு. முருகர் தனியாக சன்னதி இருக்குது. லைட் பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து கலர்ஃபுல்லாக வந்து ஜோடிச்சு வச்சுருக்காங்க. கோவில் பார்க்கவே பயங்கர பிரகாசமாக இருக்குது. இந்த கோவிலில் ஆடி மாதம் வந்தாலே செம்ம விசேஷமாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா அம்மன் வந்து கையில் ஒரு குழந்தைய வச்சுட்டு இருக்காங்க. ஸோ குழந்தை பாக்கியம் தரக்கூடிய அம்மன். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நவகிரக சன்னதி இருக்குது. ஜஸ்ட்டு சுற்றி வந்துட்டு ஃபைனலாக வந்து சுவாமி தரிசனத்தை வந்து முடிச்சிக்கலாம். யார் யாருக்கெல்லாம் அம்மன் பிடிக்காமோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஸோ வெளியே பாருங்கள் வேல் வந்து எந்தளவுக்கு அருமையாக இருக்குது. அதுக்கப்புறம் மறுநாள் காலையில் பார்த்தீங்கன்னா சுவாமி வந்து கரகம் வரும். ஸோ இதில் வந்து நிறைய பேர் வந்து கலந்துப்பாங்க. நிறைய ஊர் மக்கள், பக்கத்து ஊர் மக்கள்லாம் கலந்துப்பாங்க. இதில் நிறைய பேர் கம்பில் ஏறி நின்று வருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் சரசு எடுத்துகிட்டு வருவாங்க. அம்மன் வந்து அப்படியே தலையில் எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ இது மாதிரி நிறைய பேர் வந்து ஊர்வலமாக வந்து கிளம்பி வருவாங்க. பார்க்கவே கண்குள்ளாக காட்சியாக இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள் சரசு வந்து எப்படி ஆடுது பார்த்தீங்கன்னா, சரசு அம்மன்லாம் வந்து தூக்கிட்டு வராங்க பார்த்தீங்களா. அவங்க காலில் வந்து தண்ணி ஊற்றி, வேப்பர தண்ணி ஊற்றி, மஞ்சள் குங்குமம் வச்சு காலை தொட்டு வணங்கினோம்னா ரொம்ப நல்லதுங்க. எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். தேங்க்யூ நண்பீஸ்.